உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து எதுக்காக இந்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, மாமா வந்து கடையே வேலைக்கு போயிட்டாரு. வேலை பாதியிலே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஃபோன் பண்ணாரு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்னைக்கு வந்து மாமா வந்து ஃபஸ்ட்டு ப்ராங்க் பண்ண போகிறேன். ஏன்னா எல்லாம் ரொம்ப நாள் ஆசை, சரி நாமளும் ஒரு ப்ராங்க் பண்ணி பார்க்கலான்னு டைமே எனக்கு கிடைக்கல. அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை அமையல. இன்னைக்கு வந்து மாமா வராரு. அவங்களுக்கு வந்து அவரை வச்சு ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். எல்லாரும் எப்படி இருக்குன்னு பாருங்க. மாமா ஏதாவது அப்படி இப்படி பேசுனா எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா பாருங்க, பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராங்க் பண்ண போகிறக்காட்டி எனக்கு ஒரு இதாக இருக்குது. மாமா எப்படி பேசுவார், நான் எப்படி பேசுவேன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரே பதட்டமாக இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கு என்னன்னு தெரியல. ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். மாமா வந்தாங்கன்னா இது பண்ணிடலாம், பார்க்கலாம். நினைக்கிறேன் பதட்டமா இருக்குது. ஓ சாமி. ஏன்னா இது வந்து நான் பண்ண போற ப்ராங்க் வந்து மாமாவுக்கு தெரியாது. அதனால அவரு மனுஷத்தை கேட்டுச்சு வந்துருச்சாங்க. கதவை சாத்திட்டு நினைக்கிறீங்க? ஃபேன்ல ஓடிட்டு வெட்டியா? ஏய், இன்னும் கதவை சாத்திட்டு போகுது. பாப்பா, ஏய் என்னம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டியா? நல்லா போயிட்டு வந்துட்டேன். ஏன் மோட்டு பிடிக்குது? ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் இல்லையா? என்னது நீ பாதியிலே வந்துட்டியா? வேலையில் போன வாரம் காலேஜ் வெளியே போச்சு. போ இன்னும் காதில் ஒன்றும் போடாமல் கொண்டுருக்குற. அதெல்லாம் பார்த்தா காமிச்சு வச்சு. ஏன் இப்படி மூஞ்சிட்டு இருக்கிறேன்? ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கிறேன். என்னாச்சு பாப்பா? போ நீ தான் வேலை முடிஞ்சு வந்துட்டு போய் பெட்டில் வச்சு செலவே நோண்டிட்டு இருப்பில்ல, போ அதை போய் பாரு. நாங்களாம் என்னாச்சு, எங்களுக்கெல்லாம் என்ன ஏதாச்சுன்னு பார்ப்பேன். நீ ஏன் பாப்பா இப்படி பேசுற? ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கிறேன் மாமா. போமாமா. எதுக்கு நீங்க வந்து மிஷின் கொண்டுருக்கீங்க? என்னைக்கு இப்படி வந்து போற மாட்டேங்கிறீங்க? வேலை செஞ்சுக்கிறப்போ வந்து பக்கத்துல என்ன கொண்டு இருக்க மாட்டேன், நீங்க மிஷின் கொண்டுருக்கிற? டேய் என்னடா தங்கா? டேய் என்ன கம்ம நேரமா நீங்க? நீ எப்பவும் போல வந்து விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்காதாமா? நானும் ஒரு டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கிறேன். என்ன டென்ஷனு? அது என்ன டென்ஷனு? டேய் என்னடா டென்ஷன்? பாப்பா நானும் ரொம்ப நாளா கேட்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் மாமா. என்னை கேட்க வச்சிடாத. நானும் சரி வேண்டாம் கேட்கக்கூடாது, கேட்டா தப்பா போயிடும், வேணாம் நம்ம புருஷனை நாமளே வந்து தப்பா நினைக்கிற மாதிரி ஆகி போயிருந்து நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நீ கம்முனுக்குறாமா. என்னப்பா பேசிட்டு என்ன தப்பா நினைக்கிற? என்னத்தை கேட்கணும்? என்ன சொல்லு. கேட்டா என்ன சொல்லு. யார் இந்த பிரியா? எந்த பிரியா? போன்ல. ஆமா பிரியா இருக்காங்க. என்ன பதில்? என்ன யார் அவங்க? அவங்க டெய்லர். டெய்லர்னா கூட வேலை செய்யறாங்களா? கூட வேலை செய்யறீங்க. வேலை செய்யணும் போன் பண்ணி கேட்பாங்க. ஏன் பெண்ணு போன் பண்ணாங்கன்னா நான் போன் பண்ணி பேசுனா எடுக்க மாட்டேங்கிறாங்க, அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்களோட குரல் கிடந்து வச்சுட்டாங்க. அது இப்ப போன் பண்றாங்க, நான் போய் எடுக்கிற அலோன்னு சொன்னா உடனே கட் ஆகுது. அட திடுப்பு நீங்க நானா போன அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். திடுப்பு உங்களோட குரலை கிடந்து நினைச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிருப்பாங்க. என்னமாமா வம்பா இருக்குது? ஒரு வாரம் இல்ல 2 வாரம் இல்ல, அப்படியே மாத்தி வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு காலையில கூட வந்துச்சு, நான் வேலைக்கு போறப்போ நீ சொல்லக்கூடாது, நீ டென்ஷன் ஆயிடுவேன், வேலைக்கு போற மனுஷன் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் கம்மனு. ஒரு போன் பண்ணா இப்ப வந்து லேடிஸ் சரி, இப்ப வேலைக்கு போற இடத்துல லேடிஸும் பிறந்து இருப்பாங்க, ஜென்ஸும் பிறந்து இருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. போன் பண்றாங்களா சரி, வீட்டுல வந்து போன் எடுத்தாங்க, ஒரு அக்கா தங்கச்சி இருப்பாங்களே, அம்மா இருக்கு, யார் வேணாலும் இருப்பாங்க. நான் போன் பண்றேன் அப்படின்னா அவ்வளவு போன் பண்றேன், இந்த மாதிரி விஜய் இருக்கிறானா இல்லையான்னு கேட்க வேணும்ல. நீங்க ஏதோ நினைச்சுக்கிட்டு என்ன நினைக்கிறாங்க? இல்ல என்ன நினைக்கிறாங்கன்னு கேக்குறேன். தப்பா தெரியுது. ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குது இது. நானும் இங்கேயும் போன் அடிக்கிறேன், போனை வச்சு போட்டு எங்கேயாச்சும் பாத்ரூம் போயாரா இல்லைன்னா சோறுங்கிறப்ப இங்க செல்லு சார்ஜ் ஏறிட்டு இருக்குது, எடுக்க போனா கூட உடனே கட் ஆகுது. என்னோட குரல் கேட்டா கட் ஆகுது, அளவு அப்படிங்கிற உடனே கட் ஆகுது. இதுதான் வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீ வந்து என்கிட்ட கேட்பேன், யார் பாப்பா போன் பண்ண, யாரோ போன் பண்ணாங்க மாமா, என்னமோ பேர் வந்தது, இல்லைன்னா நான் வெறும் நம்பர் போன் நம்பர் வந்தா கூட இப்படி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீ போன் எடுத்து நீ பேசுறாங்க, நான் பேசுறேன் கட் பண்ணி விடுறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்ப உங்க குரலை கேட்டா வச்சுதான் இன்னும் தப்பு. ஒரு குடும்பநாதர் வீட்டுல இப்படி போன் பண்ணிட்டு நீ உடனே வந்து போனை எடுத்துட்டு நீ கட் பண்ண அப்படின்னா என்ன நினைப்பாங்க? வீட்டுல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க?
வீட்டுல நினைக்க மாட்டாங்க. வீட்டுல இருக்கு நீ எதுக்கு பாப்பா நீ தப்பா நினைச்சுக்கிறீங்க? அது நான் தப்பா நினைக்கல மாமா. நான் என்ன சொல்றேன்னா அந்த லேடிஸ் இப்ப போன் பண்ணிச்சு அப்படின்னா போன் பண்ணி அட்டன் பண்ணி பேசியிருந்தா நான் தப்பா நினைக்க மாட்டேன். ஏன் போன பண்ணனா ஏன் நான் வந்து அட்டன் பண்ணனா நீ கட் பண்றாங்க? அப்ப என்ன இருக்குது, என்ன நடக்குது? அது ஒண்ணும் நடக்கல. வேலைக்கு எங்கடா போற விஷயம்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க. சரி மாமா விட்டுரு மாமா. என்னமோ நடந்துட்டு இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரியல, என்னால கண்டுபிடிக்க முடியல. நானும் வீட்டு விட்டு வெளியே போறதுல வீட்லயே உட்காந்துட்டு இருக்கிறேன்ல. அப்ப எனக்கு எதையும் தெரியாது. என்னை வந்து எல்லாருமே நிறைய பேர் ஏமாத்துறாங்க. என்னோட சேர்ந்து நீங்க ஏமாத்துறேன்னு நான் நினைச்சிட்டு போயிடுறேன். விடு. பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கிற பசங்களை இங்க போனாங்க. பசங்களும் விளையாடிட்டு இருக்கிறாங்க. நீங்க மயிலிங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு இல்ல மாமா, போயிடு மாமா. இதுதான் விஷயம். நான் கூட சொல்லிட்டேன். இப்படியே டெய்லி நடந்துட்டு நானும் வேலைக்கு போயிட்டு வர நைட்டு. சரி வேலைக்கு போயிட்டு நைட் 8 மணிக்கு வர மனசுக்கிட்டே நம்ம கேட்க கூடாது. ஏன்னா வேலை செய்யற பக்கம் 1008 பிரச்சனை இருக்கு, 1008 இது இருக்கு. அதனால நான் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப வந்து நம்ம போய் சொன்னோம்னா சரி இந்த டென்ஷன் அந்த டென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நான் ஒருத்தி எல்லா விஷயத்திலயும் மனசுலயே போட்டு வச்சுக்க வேணுமா? சொல்லு. என்ன எப்ப பாரு போன் பண்ணாங்க அப்படின்னா ஜென்ஸ் கூட உனக்கு போன் பண்ணாங்க, போன் பண்ணி அட்டன் பேசுனா இந்த மாதிரி விஜய் இருக்கிறானாமா, வேலை இருக்குதுமா, வர சொல்லுமா, பீஸ் இருக்குது, அது இதுன்னு சொல்றாங்க. எப்ப பாரு லேடிஸ் போன் பண்ணாவே நான் போன் பண்ணா ஒன்னும் பிரியாணி ஓட்டுருக்கு பதிவு பண்ணி இருக்கு, இல்லைன்னா வேற ஏதோ இல்லைன்னா வெறும் நம்பர் வந்தா வெறும் பேரே இல்லாம வெறும் நம்பர் வந்தா கூட நான் அட்டன் பண்ணி பேசுனா அட்டன் பண்ணி பேசுறாங்க. ஆனா இந்த பிரியாங்கிற பேர்ல வந்துருச்சுனா மட்டும்தான் நான் அட்டன் பண்ண யாரு பிரியா எங்க சிரிக்கா மாமா போய் மாமா கிட்ட போய் சப்பா என்ன உனக்கு இது சப்பா மேட்டரா? நானும் வேலைக்கு போயிட்டு இருந்து இப்படி யாராச்சும் போன் பண்ணாங்க அப்படின்னா போன் அட்டன் பண்ணி உனக்கு பேசலன்னு என்ன நினைப்ப சொல்லு. இருப்பா நானே இது மாதிரி வேலைக்கு போறேன். எனக்கு 1008 ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பொம்பளை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்ப போன் பண்றாங்க வீட்டுல இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டுல இருக்கிறேன், போன் பண்றாங்க. நான் எங்காச்சும் வெளி கடைக்கு போயிட்டு மளிகை கடைக்கு போயிட்டு கறி எடுக்கு போயிட்டு போன் பண்றாங்க. என்ன பண்ணுவ நீ? போன் பண்றாங்க நீ அட்டன் பண்ற. ஒரு ஜென்ஸ் ஆம்பளை எனக்கு போன் பண்றாங்க ஃப்ரெண்டு. நீ போன் பண்ணி நீ அட்டன் பண்ணும்போது அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, கட் பண்ணி விட்டுறாங்க. நீ என்ன நினைப்ப? இதென்னடா அது நான் அட்டன் பண்ணி பேசினா மட்டும் கட் பண்றாங்க, அதான் ஆம்பளை பேர் போட்டு வச்சிருக்குது அப்படி நீ நினைப்பே நினைக்க மாட்டேன். கேட்க மாட்டியா? நீ எல்லாரும் தான் உடனே கேட்டு போடுவேன். கேட்டு போடுவேன். நான் கேட்காம இருக்க மாட்டேன். என்ற வாய் ஓட்ட வாய் கேட்டு போடுவேன். வேலைக்கு போற ஆம்பளை விட்டு சரி வேலை நாம வந்து எது தப்பா நினைக்க கூடாது, நாம முதல்ல நம்பிக்கை வைக்க வேணும் புருஷன் மேல, நாம தப்பா நினைக்க கூடாதுன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். இது என்னடானா நாளுக்கு நாள் நீடிட்டா தான் போகுது. ஏய் பாப்பா என் பொறுமைக்கு எல்லை உண்டு. நான் புடிச்சுங்க இன்னும் பேசி பேசணும் தெரியுமில்ல. நேரத்துக்கே பிடிச்சி கண்டபடி பேசுறது கம்மு சோறு தண்ணி இல்லாம கம்மு போய் சுருண்டு படுத்துட்டு கிடந்த நைட்டு தூங்குறதுக்கு மணி 1 மணி போய் சமாளம் பிடிச்சி சோறு தண்ணி படுத்து வைக்கிறது இல்லை. பாப்பா எனக்கு கோவம் வந்து சப்பு சப்புன்னு அறிஞ்சு விடும் பாப்பா. கல்யாணம் மூச்சை பிடிச்சா எனக்கு இதேதான் பிரச்சனை பெருங்க. இது கல்யாணம் மூச்சேன் போ வாய் தொங்க உனக்கு ஒண்ணுங்க விஷயத்தை இப்படி இழுத்து சண்டை போறதா உனக்கு வேலை. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் வாயில கோவப்படாத. நான் பிராங்க் பண்ணேன். அங்க பாரு செல்ல பாரு தெரியல இல்லையா? அங்க பாரு பட்ட முடியும் தெரியுது. வார மூட்டை சத்துல வச்சுக்கிற பாரு. ரொம்ப நாளா ஆசை சொன்ன சொல்லிட்டு பண்ண அது பேருக்குறாங்க. நான் எப்படி டைம் கிடைக்கும் என்னோட சண்டை எப்ப முடிக்கிறவங்க நீ இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு என்ன ரொம்ப ஓவரா போறாங்கன்னு எனக்கு அப்போ ஒரு டவுட் வந்தது. எனக்கு அப்போ டவுட் மைக் எங்க வச்சிருக்கிற
அதெல்லாம் இப்பெல்லாம் காட்ட முடியாது. எல்லாம் ஒரு முறையை set பைத்தியமே பண்ணிட்டு இருக்குது. என்னதான் பண்ண எனக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. எனக்கு கொஞ்ச நாள் அப்படியே மைண்ட் செட் போன இடத்துலயுமே இடத்துல ஃபெயிலியர் ஆகி போச்சு. நான் டென்ஷன் வந்து வேலை 2 வாரமா வேலை சரியா இல்லைங்களா, அதனால ஒரே டென்ஷனா இருந்தா போறது, வேலைக்கு போறது, மறுபடியும் ஒரு 100 பீஸ் 150 பீஸ் கொடுத்துறாங்க, மறுபடியும் தைச்சிட்டு ஒய்யாந்துருவாரு. இதே குழப்பா போயிட்டு இருக்குதா. இன்னைக்கு சுத்தமா இது இல்லையாட்டு இருக்குது. ஓவர டென்ஷன் ஆயிட்டு பைத்தியமாட்ட படிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் தெரியுது யாரு இப்படி சண்டை போட போறாங்க. இந்த வீடியோ கொண்டு செட் பண்ணி வச்சுக்கிறாரு. தெரியவே இல்லை, அது அட்டைப்பட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு வீடியோ எதுக்கு தெரியாது, செல்லு வைக்க தெரியும் நினைச்சியா? ஏபிடி துணி மூட்டை மேல வச்சு சீதி வச்சிருக்கிறா பாரு. எப்படி இருக்குது? நான் நம்ம பாத்துக்கு நிறைய வீடியோ பாத்துருக்கிறேன், பிராங்க் வீடியோ நிறைய வீடியோ பாத்துக்கிறேன். ஆனா நான் பயந்தேன், பிராங்க் பண்ணணும் மாமா ஏதோ பேசுவார படுவாருன்னு பயந்தேன். நேத்து கொஞ்சம் மனஸ்தாபா, அதனால சரி இதையே வச்சு ஓட்டிட்டே போவோம். ஏன்னா கொஞ்சம் இதாகவும் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் மனஸ்தாபத்துல இருக்குமா, அது அப்படியே ஏதோ நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேங்க பிராங்க் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து அது சான்ஸ் அமைச்சு, அதனால மாமா வேலையிலேன்னு வந்துட்டாரு. ஒரே யோசனை, சரி பண்ணி பாப்பட்டு எவ்வளவு நேரத்துல இருக்குது அப்படி ஓடிட்டு இருக்கா. ரொம்ப நேரமா டென்ஷன் ஆயிடுவாங்க எடுத்துறாங்க. சரி ஒரு உங்களை பாருங்க, பிராங்க் பாத்துக்கிட்டு மாமா எப்படி ரியாக்ட் பண்ணாரு, என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு பாத்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிராங்க் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, இல்ல மறுபடியும் இன்னொரு பிராங்க் போட்டோம்லாம். சாமி இன்னொரு பிராங்க் போட்டோம்லாம். இன்னொரு பிராங்க் போடு எனக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஓகே பை பை. டென்ஷனாவது தாவடிக்கு நீ இவ்வளவு நான் வெயிட் பண்ணி பண்ணுங்க. சாமி